சகுனியுடன் சூதாடிவிட்டு எல்லாம் இழந்து 13 வருடம் கழித்து திரும்பி வந்ததும் கண்ணன் பாண்டவர்களுடன் ஆலோசனை நடத்தினான். பலராமனும் இருந்தான். மீண்டும் சூதாடி நாட்டை பெறப் போகிறீர்களா இல்லை போராடி நாட்டை பிடிக்கப் போகிறீர்களா என்றான் கண்ணன். தூது அனுப்பலாமே என்றான் தர்மன். பலராமனுக்கு துரியோதனனை ரொம்ப பிடிக்கும். பீமனும் துரியோதனனும் பலராமனுடைய மாணவர்கள். மல்யுத்தம் இருவர்க்கும் கற்றுக் கொடுத்தவர் பலராமன். துரியோதனன் நியாயமாக விளையாடித்தான் நாட்டை பெற்றான். 13 வருடமாக நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறான். திருப்பி கேட்பது தவறு என்றார். கண்ணனின் சித்தப்பா பையன் சாத்விகி பெரிய மனுஷனான நீங்கள் இப்படி பேசுவது சரியில்லை என்றான். இதை கண்ட கண்ணன் இருவரையும் அமர சொன்னான். இல்லையென்றால் சண்டை வந்துவிடும். உலூக முனிவரை அனுப்பலாம் என்று கண்ணன் சொல்ல அனுப்பினார்கள். ஊசி குத்தக்கூட இடம் தரமாட்டேன் என்றான் முனிவரிடம் துரியோதனன். சஞ்சயனை அனுப்பினார்கள். காட்டிலே இருந்து பழகி போன நீங்கள் காட்டிலேயே இருங்கள் என்றான் துரியோதனன். தர்மன் கண்ணனிடம் சொன்னான், காட்டுக்கே போனால் என்ன, இவ்வளவு அதர்மம் நடந்த பிறகு எப்படி தர்மனால் பேச முடிகிறது. க்ஷத்ரிய தர்மம் நீ பாலித்தாக வேண்டும் என்றான் கண்ணன். வேறொருவரை அனுப்பினால் என்ன என்று கண்ணன் சொல்ல, நீ தூது போ என்றான் தர்மன். முழு நாட்டையும் கேட்காதே, நேர் பாதி கேளு, இல்லை என்றால் 5 ஊர் கேளு, இல்லையென்றால் 5 வீடு கேளு, இல்லையென்றால் ஒரு வீடு கேளு, அதும் இல்லை என்று சொன்னால் நீ சண்டை என்று சொல்லாதே, அவன் சண்டை என்று சொன்னால் சரி என்று வந்து விடு என்றான். தர்மன் ஒருவனுக்காகவே கண்ணன் தூது போக முடிவெடுக்கிறான்.